ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள வந்து ஒரு ஹிந்தி ஃபிலிம்ல பார்த்தேன். ஓகே. அவங்க இன்ட்ரோ ஃபிலிம் நினைக்கிறேன். அதுல வந்து பார்த்தேன். அப்போ வந்து ஒரு டான்ஸ் ஒண்ணு பண்ணாங்க. ஓகே. அந்த மாதிரி நான் யாரும் அவ்வளோ கிரேஸ்ஃபுல்லா அவ்வளோ அழகா டான்ஸ் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது. ஸோ எனக்கு டான்ஸ் பிடிக்கும். அண்ட் நம்ம ஸ்ரீதேவி மேம் டான்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து மாதுரி மேமுடைய டான்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தர் அவங்களுடைய மூமெண்ட்ஸ்ல வந்து ஒரு ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுத்துறதுன்றது வந்து நடக்காத ஒரு காரியம். அப்படிதான் எனக்கு அவங்கள வந்து பிடிச்சது முதல்ல. அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இவங்க பாரு எவ்வளவு பெரிய ஆளாக போறாங்க பாரு. நான் அப்ப நடிகை வரலாம்னு நினைக்கிறேன். நான் சின்ன பையன். நான் சொன்னேன், அப்போ டான்ஸ் தான் வந்து ஒரு 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 கிரேஸ்ஃபுல்லான ஒரு சினிமால வந்து கிரேஸ்ஃபுல்லான விஷயம். ஸோ அதை ஒழுங்கா பண்றவங்க கண்டிப்பா பெரிய ஆள் ஆவாங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். கமல் சார்ல இருந்து விஜய் அண்ணால இருந்து எல்லாம் டான்ஸ்ல வந்து அதான் அட்ராக்ட் பண்ணுச்சு முதல்ல. அந்த மாதிரி அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒருத்தங்க இவங்க பாருங்க எவ்வளவு பெரிய ஆளாக போறாங்க. எல்லாம் சொன்னாங்க இவங்க பெரிய இது மாதிரி பேசுறான், இவனுக்கு என்ன தெரியும் அப்படிலாம் சொன்னாங்க. இன்னைக்கு தமிழ் சினிமாவோட டாப் ஹீரோனா இருந்தாங்க அவங்க. இன்னைக்கும் ஒண்டர்ஃபுல் கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, என்னைக்குமே பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ நம்மளோட க்ரஷ், ஆல் டைம் க்ரஷ். நைஸ், சூப்பர் சார்.